எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? என் பேர் மதி, வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணமும் உள்ள அதே நேரம் உங்களையும் நல்லபடியாக கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு பெண் தேடுறீங்க அப்படின்னா இந்த வரன் உங்களுக்கு தாம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசின்னு பார்த்தீங்கன்னா கண்ணின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரன் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க இப்போ ஒரு பிரபலமான மொபைல் ஷோரூமில் சேல்ஸ் கடையில் வேலை பார்க்குறாங்களா. இவங்க ஒர்க் பண்ணி ஒரு நார்மல் சாமான் தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்க மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபைனான்ஷியலாக தனிப்பட்ட முறையில் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டீனரில் ஒரு டெய்லரிங் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்களா. எவ்வளோ பீஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பளம்னு சொல்கிறாங்க. டெய்லியும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போகிறேன்னா இன்றைக்கி சம்பளம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி வடை கடை வச்சு ஈவினிங்கில் வீட்டு பக்கத்துலேயே போடுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அவருக்கு மனசு ஒத்து போகாமல் பிரிஞ்சு போயிட்டாங்களா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேளை இவங்களுக்கு குழந்தை வரதுக்கு முன்னாடியே தனியாக வந்துட்டாங்களா. அதுவே ஒரு நல்லதாக இவங்க பார்க்குறாங்கம்மா. இப்போ இந்த மீன் ஆண் துணை இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற மாப்பிள்ளை ஒரு நல்ல மாத வருமானம் உள்ள ஒருத்தராக தான் கணவராக வரணும் எதிர்பார்க்குறாங்க. மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. இதனால தான் போன லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற இந்த செகண்ட் லைஃப்பை நல்லபடியாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. உங்களை நல்லபடியாக கேரிங்காக பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நேரத்திலும் சுகத்துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டு நல்லா பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல வசதி இருந்த கூட இருந்து பார்த்துக்க யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க அப்ரோச் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனம் படைச்ச பொண்ணு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டேன். உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.